காலை மணி 9:15. டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசியா சென்டரியான் பிரபார். வணக்கம் நேயர்களே, அனைவரும் நலமா? கால் மணி நேரத்திற்கு நம்மை இணைக்கும் நிகழ்ச்சி டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இதில் மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸின் விழிப்புணர்வு பேச்சு, பாடல் மற்றும் இந்நிகழ்ச்சி குறித்த நிலவரங்களும் அடங்கும். தொடக்கமாக சில நிமிடங்களுக்கு உங்களுடன் மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸ். அன்பான டைனமிக் சகோதரிகளே, சகோதரர்களே, தோழியர்களே, தோழர்களே, தொண்டர்களே, டைனமிக் குழந்தைகளே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாமல்ல இறைவனை வணங்கி துதித்து போற்றி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன். அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு கலை, இட்ஸ் an art, ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு மனிதனும் தெரிந்திருக்கணும் என்றால் முதலில் அவன் யார் அவள் யார் என்றதை தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இறைவன் மனிதனுக்கு அறிவையும் கொடுத்து உணர்வையும் கொடுத்திருக்கிறார். அறிவு என்பது அறிந்து கொள்வது, உணர்வு என்பது உணர்ந்து கொள்றது. அறிவு என்பது நெருப்பு, இது நெருப்புன்னு அறிஞ்சு கொள்றது. உணர்வு என்பது தொட்டால் சுடும். சொல்லிக் கொடுக்கிறது தொட்டால் சுடும்ன்றது பாடம். தொட்ட பிறகு சூட்டை அனுபவிக்கிறது அனுபவம். பயிற்சி முழுவதுமே அனுபவ பயிற்சி. அன்பானவர்களே, நீங்க 7 உணர்வு கொண்டவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை சாதாரணமா எடை போட்டு விடாதீர்கள். எல்லாரோட வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வித்தியாசங்கள் இருக்கு. மனிதனுக்கு மனிதன் வாழ்க்கை வித்தியாசம். பொது நெறிமுறைன்னு ஒண்ணு இருக்கு, தனி தத்துவம் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. இதுல பொதுன்னு வரும்போது அனைத்து உலகமும் அதை உணர்ந்து கொள்ளணும். தனின்னு வரும்போதும் அனைத்து உலகத்துக்கும் ஏற்புடையதாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பிரின்சிபல் இல்லாமல், ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அந்த பிரின்சிபலும் சரியானதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்டாதான் அதுல உண்மை விளங்கும். அதன் பிறகு நீங்களும் அதுக்குள்ளார ஒரு புதுமையை உருவாக்குவீங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இதுக்குள்ளார போய் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி நீங்க இன்னொரு புதுமையை நீங்க உருவாக்க முடியும். இப்படிதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு புதுமைகளும் வந்து கொண்டே இருக்கு. அதுல என்னுடைய ஆய்வுல 7ஆம் உணர்வு தான் மனிதனுடைய கடைசி எல்லை. அதன் பிறகு இல்லவே இல்லை. இதான் முடிந்த முடிவு. அந்த உணர்வை பத்தி நல்லா தெரியணும். உணர்வை பத்தி தெரிவதற்கு முன்பு மனதை பத்தி நல்லா தெரியணும். அதான் நான் யார். நான் யார் என்ற கேள்விக்கு பலர் பலவிதமாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த பதில்கள் எல்லாம் சரியா நீங்க போய் பார்க்கணும். இப்ப பாருங்க, மெனுவை பார்த்துட்டு இது இப்படி சமைச்சிருக்கோம், இது இவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதுங்க. ஆர்டர் பண்ணணும். சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க. பார்த்துட்டு ரொம்ப நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்க, இது உண்மையிலே ருசியா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சாப்பாடை வச்சுட்டு போயிட்டா பிரயோஜனம் இல்லை. ஆர்டர் பண்ணி சாப்பாடு வந்திருக்கு, நல்லா டெக்கரேட் பண்ணி இருக்கு, டெக்கரேஷனுக்கு தக்க மாதிரி ருசி இருக்கா தெரியாது. அழகை ரசிச்ச பிறகு சுவையை ரசிக்கணும், சுவையை அனுபவிக்கணும், சுவையை ருசிக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்டாதான் தெரியும் அந்த சாப்பாடு என்ன மாதிரி சுவையில இருக்குன்னு. அதே மாதிரிதான் வாழ்க்கைய வாழணுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கைய வாழலங்க. அன்பானவர்களே, ரொம்ப பேர் வாழ்க்கைய மத்தவங்கிட்ட பறி கொடுத்து வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன், இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க உங்களை ஒரு முறை சோதிச்சு பாருங்க. நீங்க உண்மையிலே உங்க உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரா அல்லது ஊர் உலகத்துக்கு பயந்து கொண்டிருக்கின்றவரா? ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. என்னைக்கு நீங்க ஊர் என்ன சொல்லிடுமோ, உலகம் என்ன சொல்லிடுமோ பயப்படுறீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துட்டீங்க. நான் யார், என்னோட ஆற்றல் என்ன, நான் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நான் என் வாழ்க்கை வாழணும் என்றால் ஊர் உலகத்துக்கு பயந்தா வாழ முடியாது. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி.
மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டுமே. பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சி. உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி. உலகம் 1000 சொல்லட்டுமே. மயிலை பார்த்து கரடி என்பான், மானை பார்த்து வேங்கை என்பான், குயிலை பார்த்து ஆந்தை என்பான், அதையும் சில பேர் உண்மை என்பான். யானையை பார்த்த குருடனை போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன், சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன். உலகம் 1000 சொல்லட்டுமே. கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன், அவன் கரையேற. கரைக்கு அவனும் வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன். சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும், சொல்லத்தானே வார்த்தை இல்லை, அதை சொல்லத்தானே வார்த்தை இல்லை. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்ல. அன்பானவர்களே, ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அந்த காலத்து தத்துவம் அந்த காலத்து தத்துவம்னு இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்க முடியாதுங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்துகள் வருது, புது புது கருத்துகள் வருது. புது புது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ற உணர்வு வேண்டும். நான் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஒரு கொள்கை இருக்கணும் மனிதனுக்கு. வாழ்க்கை தத்துவம் ஒன்று இருக்கணும். என் வாழ்க்கை நான் இப்படிதான் வைத்திருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன், இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட உரிமை. இதாங்க தனி மனித உரிமை. அடுத்தவங்கள விஷயத்திலே தலையிடக்கூடாதுங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். மனைவியோட ஹெட்போனுக்கு ஒரு கால் வந்தாலும் அது மனைவியோட அனுமதி இல்லாமல் அந்த ஹெட்போன் எடுத்து பேசுறதே அநாகரிகம். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலனாலும் சரிங்க. வாழ்வியல் தத்துவம், வாழ்வியல் உண்மை. பிள்ளைகளோட அறைக்குள்ளார நுழையணும்னாலே கதவை தட்டிட்டு நுழையணுங்க. ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கிறேன். அடுத்தவங்க போன் எடுத்து பேசுவாங்க, கால் வந்துட்டா. அது எவ்வளவு பெரிய அநாகரிகம், எவ்வளவு பெரிய தவறான காரியம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பீங்க. திடீர்னு முக்கியமான காலா இருந்தா இதுதாங்க தப்பிக்கிறதுக்காக பேசுற பேச்சு. அனுமதி வேண்டும். போன் எடுத்து பேசலாமா? ரொம்ப முக்கியங்க. அண்ணனோட பொருளா இருந்தாலும் அண்ணங்கிட்ட அனுமதி கேட்கணும். தம்பியோட பொருளா இருந்தாலும் தம்பி கிட்ட அனுமதி கேட்கணும். அக்கா தங்கையோட பொருளா இருந்தாலும் அனுமதி கேட்டுதான் பயன்படுத்தணும். அனுமதி இல்லாமல் தொடவே கூடாது. அனுமதி இல்லாமல் தொடுவதே அநாகரிகம்.
நாகரிக உலகம். பேச்சுல நாகரிகம் இருக்கணும், செய்யற காரியத்துல நாகரிகம் இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. ஒருத்தர் ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற நபர் இவர் அந்த காரியத்தை செய்யாம இருக்கணும். அன்பானவர்களே, ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அந்த காலத்து தத்துவம் இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்க முடியாதுங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்துகள் வருது, புது புது கருத்துகள் வருது. புது புது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ற உணர்வு வேண்டும். நான் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஒரு கொள்கை இருக்கணும் மனிதனுக்கு. தனக்கொரு கொள்கை, அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை, அதற்கொரு பயணம். தனக்கொரு கொள்கை, அதற்கொரு தலைவன், தனக்கொரு பாதை, அதற்கொரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புகிறீர்களோ அதே மாதிரிதான் நீங்களும் மற்றவங்களை நடத்தணும். இதாங்க வாழ்வியல் உண்மை, உளமன உணர்வியலின் உண்மை. உங்களை கிட்ட மத்தவங்க எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, உங்களை எப்படி வழி நடத்தக்கூடாது மத்தவங்க எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களை வழி நடத்தக்கூடாது. உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல. அப்பாவுக்கு ஒரு நியாயம், பிள்ளைக்கு ஒரு நியாயம் இல்ல. கணவனுக்கு ஒரு நியாயம், மனைவிக்கு ஒரு நியாயம் இல்ல. நியாயம் என்பது பொது. ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கும் கட்டொழுங்கு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏங்க சொன்ன மாதிரி நேரத்தோட வரல அப்படின்னு நீங்க ஒருத்தவங்களை கேக்குறீங்கன்னா அந்த கேள்வி முதல்ல உங்களுக்குள்ளார அந்த உணர்வு குத்தும். இதே கேள்வியை மத்தவங்க உங்ககிட்ட கேட்கும் போது எப்படி இருக்கும்? அப்ப அவங்க அப்படி கேட்காதபடி நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்? அப்ப நீங்க சொன்ன பிரகாரம் போயிருக்கணுமே. பங்க்சுவாலிட்டி அது ஒரு டிசிப்ளின். வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னா டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி. ஒருத்தவங்க சொன்ன நேரத்தோட வரலன்னு நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு சொன்ன நேரத்தோட போயிருக்கணுமே. அப்ப நீங்க உங்க வாக்க காப்பாத்தல, அப்ப மத்தவங்க வாக்க காப்பாத்தலன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? சிந்திச்சு பாருங்க. கணவன் மனைவியா இருந்தாலும் வாக்குதான். இந்த மாதிரி தன்மைகள் வாழ்க்கையில டிசிப்ளின்கள்ல ஒரு முக்கியமான ஒன்று. வார்த்தை, அதான் சொன்னேன், மனிதனுடைய வார்த்தையில தான் வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கை தான் வார்த்தை தான் வாழ்க்கை. நல்ல ஞானத்தோடு உங்களுக்குள்ளார இந்த விஷயத்தை பதிய வைக்கிறீங்க. அன்பானவர்களே, உங்களை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வுக்குள்ளார தெரியும் உண்மை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரா, பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறாரா என்று. பொய் சொல்லக்கூடாதுன்னு மத்தவங்கள்ட்ட சொல்றவங்க தான் பொய் சொல்லக்கூடாதுங்க. மனிதனுக்கு மட்டும்தான் பேச்சு வேணும்னா மொழி வேணும். அந்த மொழியில அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மொழியில சொல் வருது, அந்த சொல் தான் வாழ்க்கை. ஒரு மனிதன் என்ன சொல்கிறானோ அந்த சொல் அவனுடைய 72,000 நாடி நரம்புக்குள்ளாருக்கும் பதிவாகுது. ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன். இது குறித்து ஏதாவது தெளிவு வேணும், கேள்வி கேட்கணும்னா 3 87 35 41 66 3 87 35 41 66 அல்லது www.dynamicdsa.com என்ற அகப்பக்கத்தை வலம் வரலாம். அல்லது கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது டைனமிக் விழிப்புணர்வு மேகசினும் 9 ஆண்டுகளை முடித்து 10வது ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிறது. முழுக்க உளமன உணர்வியல், முழுக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் மேம்பாடுக்கும் விழிப்புணர்வுக்குமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மாத இதழ். அதை நீங்க பெற்றுக்கொள்ள தபால் மூலியமாக எங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பி பெற்றுக்கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 3 ரிங்கிட் 50 சென்ட். அதை தபால் மூலியமாக பெற்றால் தபால் செலவு உட்பட 40 ரிங்கிட் தான். அதுக்கு நீங்க எழுதுங்க, அதுக்கு பேசுங்க, நம்ம அதன் வழியாக பேசலாம். அல்லது நேரடியா என் பயிற்சிக்கு வாங்க. உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கே எல்லா துதியும், எல்லா போற்றுதலும், எல்லா வணக்கமும். அவரை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சிங்கப்பூர் மற்றும் சுங்கிப்பட்டாணியில் இன்று இரவு மணி 8க்கு இலவச முன்னுரை நடைபெறும். நாளை பயிற்சி நடைபெறும். இடம்பெற்ற நிகழ்ச்சி டைனமிக் உளமன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசியா சென்டர்.